நம்ம இப்போ பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல டே 2ல இருக்கிறோம். ஸோ டே 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப். ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, நம்ம என்னதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம அந்த பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சும்மா பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு சும்மா நான் கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா ஒரு எம்டி ஸ்க்ரீன் வரும். ஓகேவா? அதாவது ஒரு லைன் ஸ்பேஸ் அலாகேட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் நமக்கு நியூவாக க்ரியேட் ஆகும். நான் பார்த்தீங்களா ஒரு டாட் இருக்கா? ஸோ இந்த லைன் எம்டி லைனாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பிரிண்ட் ஆஃபோட வேலை. ஸோ இப்போ நான் இங்கே இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துக்கிறேன். இம்போர்ட் ஓஎஸ் டாட் சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ். இது எதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சிஎல்எஸ் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ நம்ம டெர்மினலை கிளியர் பண்ணி விடும். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப்னா கொடுத்ததில் உங்களுக்கு வேல்யூ புரிஞ்சா? ஸோ ஒரு எம்டி லைன் அங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரிண்ட் ஆஃப் மெத்தட் இருக்குது. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் இதுவும் சேம் அஸ் அதே மாதிரி தான். சரியா? கூட ஒரு லைன் எம்டி லைன் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுவுமே அதுதான். இதே மாதிரி இந்த ரெண்டும் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இன்னும் ரெண்டு இருக்குது. அதையும் சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் டபுள் கோட் போட்டுட்டு வெளியே டாட் போட்டு ஃபார்மேட் டைப் பண்ணணும். ஓகேவா? ஃபார்மேட் ஆஃப் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ டைப் பண்ணோன்னா இதோட அவுட்புட்டும் என்னது தான், சேம் அந்த பிளெயின் லைன் தான். ஓகேவா? ஸோ இன்னொரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். பிரிண்ட் ஆஃப் போட்டு எஃப் போடணும். ஓகேவா? ஸ்மால் எஃப் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம போட்டுட்டு ஒரு டபுள் கோட் போடணும். ஸோ இதுக்கு பேர் எஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா? இதுக்கு பேர் ஃபார்மேட் த ஸ்ட்ரிங்ஸ். இதுக்கு பேர் பிளெயின் இன்புட் பிளெயின் பிரிண்ட். இதுக்கு பேர் பிரிண்ட் ஆஃப் பிளெயின் பிரிண்ட். ஓகேவா? ஸோ இப்படி 4 பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 4த்தையுமே நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன தான் வரும்? 4 ஸ்பேஸ். நான் இங்கே 1 2 3 4 ஸ்பேஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இவ்வளோதான் இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள 4 மெத்தட்ஸ். 4மே நம்ம ஒரே மாதிரி அவுட்புட் தான் வரும். ஓகேவா? ஆனால் 4 விதமாக எழுதலாம். ஸோ இதுதான் இதோட ஹிண்ட். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.